ஹலோ, இன்றைக்கி வந்து நான் இட்லி சாம்பார் தாங்க செய்ய போகிறேன். அதுக்கு ஒரு 100 கிராம் பைத்தம்பருப்பு கழுவி குக்கரில் சேர்த்துட்டேன். அதுக்கு பார்த்திங்கன்னா 3 தக்காளி, பழுத்த தக்காளி பெருசாகவே கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். 2 பச்சை மிளகாய் முழுசாகவே போட்டுக்கோங்க. குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணுவோம், அதனால் 2 மட்டும் ஃப்ளேவருக்காக போதும். மஞ்சள் பூசணி வச்சு தான் இன்றைக்கி சாம்பார் செய்ய போகிறேன். மஞ்சள் பூசணிக்காய், அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம். இப்போ இது எல்லாத்தையுமே அந்த பருப்பில் ஆட் பண்ணிடலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்துக்கோங்க. காரத்திற்கு ஏற்ப மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் வந்து குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன் தான் ஆட் பண்ணுறேன். சிறிதளவு மஞ்சத்தூள். புளி வந்து ஊற வச்சும் நீங்கள் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஊற வைக்காமல் கடையை தானே போகிறோம், அதனால் சும்மா ஒரு சிறிதளவு ஒரே ஒரு சின்ன துண்டு கழுவிட்டு ஆட் பண்ணிக்கிறேன். குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். ஒரு 2 விசில் வரட்டும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 2 விசில் வந்து ப்ரெஷரெல்லாம் அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்துட்டோன்னா நல்லா குழைய வெந்துடுச்சு. இப்போ அதில் இருக்க தண்ணியை மட்டும் ஃபில்டர் பண்ணிவிட்டு கடைஞ்சிக்கலாம். மத்து போட்டு நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். நீங்கள் அப்படி இல்லைனா நீங்கள் சட்டிலையும் கடையில் மிக்ஸி ஜார்லையும் கடைஞ்சிக்கலாம். கடைஞ்சிட்டு இப்போ வந்து ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்து பருப்பு, கருவேப்பிலை, பெருங்காயம் எல்லாத்தையும் தாளித்து அந்த குழம்புல ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம ஃபில்டர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா, அந்த தண்ணியுமே ஆட் பண்ணி கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக, அதுவும் மஞ்சள் பூசணி லைட்டாகவே இனிப்பாக இருக்கும். மேலே கொத்தமல்லி தூவி விட்டுக்கோங்க. இப்போ வந்து நாங்கள் இட்லி கூட தான் நீங்கள் சாப்பிட போகிறோம். ரொம்ப இனிப்பாக டேஸ்ட்டாக இருக்குது குழம்பு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டிஃபனுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. இட்லி தோசைக்கு கண்டிப்பாக சாப்பிடலாம். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.